வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த காணொலியில் நாம் 2 பிரதான விடயங்களை குறித்து பேச இருக்கின்றோம். ஒன்று, அமைச்சர் ஒருவர் வரியேற்பு செய்துவிட்டு ஒளித்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அவருடைய கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய பரபரப்பு செய்தி இதுவாக இருக்கின்றது. இன்னொரு செய்தி என்னவென்றால், செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள். இந்த செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் தமிழர்களுடைய உறவுகள் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைந்ததின் காரணமாகத்தான் அணையா விளக்கு போன்ற போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது மஹிந்தா ராஜபக்சே அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வேறொரு கருத்தை பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த கருத்து அவர்களை யோக்கியர்களாக காட்டிக்கொள்வதற்கான முயற்சி என்பதை விட தங்கள் மீது திரும்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை வேறொரு பக்கம் திசை திருப்புவதற்கான களத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இந்த 2 விடயங்களை குறித்து தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முதலில், செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்கள். இது யாருடைய மனித எச்சங்கள்? இதை செய்தவர்கள் யார் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடை ஒரே ஒரு இடத்தை சுட்டி காட்டுகின்றன. அதுதான் இலங்கை ஆட்சியாளர்களை சார்ந்த களம். ஆனால் அப்பொழுது ஆட்சியாளர்களாக இருந்தது யார் என்றால் மஹிந்த ராஜபக்சே அவர்களை சார்ந்தவர்கள்தான் ஆட்சி பீடத்தில் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை சார்ந்தவர்கள்தான் தமிழினத்தை சார்ந்தவர்களை அழித்து புதைத்திருக்க முடியும் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் சிறு குழந்தைகளை கூட அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது சர்வதேசமே இந்த விடயத்தில் கொதித்து போய்தான் இருக்கின்றது. தற்பொழுது வரை 60ற்கு மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ராஜபக்சேவுக்கும் ராஜபக்சே ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது இராணுவத்திலே இருந்தவர்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்த வகையில் அதை குறித்து வருகின்ற செய்திகளை மையப்படுத்தி நாம் உணர்ந்த வகையில் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இதற்கு நாம் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லையென்றால் ஒட்டுமொத்தமான பழியை நம்மை மீது சுமந்துவிடும் என்கின்ற, அதாவது நாம் செய்த தவறு வெளியே தெரிந்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் மஹிந்த ராஜபக்சே கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது இதை எப்படி திசை திருப்புவது என்கின்ற கோணத்தில் அதை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அதை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை விட அந்த திசை திருப்புதலை கையில் எடுத்துக்கொண்டு மிக தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கின்றார் ராஜபக்சே அவருடைய கட்சியை சார்ந்த பொது செயலாளர். இவர் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையிலே அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அப்படி பேசியிருக்கக்கூடிய அவர் சில விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார். அதாவது, இராணுவம்தான் தமிழ் மக்களை அழித்தது என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இராணுவம் தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் போர்க்களத்தில் நின்று போராடினார்கள். பல இராணுவ வீரர்களை நாங்கள் இழந்து தமிழ் மக்களை காப்பாற்றி இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய களத்திற்கு ஒரு திருப்பு முனையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களை காப்பாற்றுகிறோம் என்கின்ற போர்வையில் ஆயுதத்தை எடுத்து அந்த களத்தில் நின்று போராடிய போராளிகள் தான் இந்த செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களை கொன்று அவர்கள் புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு சில உதாரணங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்களை எல்லாம் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தானே அழித்தார்கள், அவர்கள்தான் தமிழ் மக்களையும் அழித்து புதைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் இதை செய்தார்களா என்கின்ற கேள்வி மக்கள் மன்றத்தில் எழும்ப வேண்டும், அல்லது இது சிங்களர்கள் மத்தியிலே பேசுபடு பொருளாக மாற வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சே திட்டமிடுகிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பல குரல்கள் சிங்கள பகுதிகளில் இருந்து எழும்ப தொடங்கி இருக்கின்றன. பல இளைஞர்கள் இதை குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அங்கு சிறு குழந்தைகளெல்லாம் கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது மனதிற்குள் எழும்புகின்ற அந்த கோபக்கணைகளை எப்படி காட்டுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே யார் தவறு செய்திருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை பல சிங்கள இளைஞர்கள் எடுத்து கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள்.
எனவே மகிந்த ராஜபக்சே இந்த விடயத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான களம். தன் மீதும் தான் சார்ந்திருந்த, தன்னை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்த இராணுவத்தின் மீதும் பழிச்சொல்கள் வருகின்றது என்பதை புரிந்த மகிந்த ராஜபக்சே இப்பொழுது ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார். அந்த பொய் பிரச்சாரம் என்னவென்றால், இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது இந்த கதையை திருப்பி விட்டுவிட்டால் மக்கள் நம்பிக்கொண்டு இயக்கத்தின் மீது குற்றவாளிகள் என்ற ஒரு அடையாளத்தை தீட்டி விடுவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்களா என்பதை விட உலகம் விழிப்படைந்திருக்கின்றது. எனவேதான் செம்மணியில் நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகள் குரல் எழுப்பக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. மகிந்த ராஜபக்சே இன்னும் மாறவில்லை என்பதைத்தான் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய இந்த கருத்துகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு விடயம், அமைச்சர் ஒருவர் தான் ஆட்சிபிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே கிரிந்தா துறைமுகத்தில் மணல் எடுத்து அந்த மணலை கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தத்தை அவர் பதிவு செய்கின்றார். இந்த ஒப்பந்தம் யாருக்கு பதிவு செய்யப்படுகின்றது என்றால், கொரியா நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனத்திற்கு பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் பதிவு செய்ததில் முறைகேடுகள் நடைபெற்றதின் அடிப்படையில் சுமார் 2.62 பில்லியன் ரூபாய்கள் இழப்பீடுகள் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வெளிவருகின்றன. இதனை மையப்படுத்தி நடத்தப்பட்ட விசாரணையில் ரஜிதா சேனா ரத்னா என்கின்ற அந்த முன்னாள் அமைச்சர் குற்றவாளி என்கின்ற ஒரு அடிப்படை உறுதி செய்யப்படுகிறது. இதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு அவருக்கு பலமுறை அரசு சார்பில், அதாவது விசாரணை கமிட்டி சார்பில் பலமுறை அவருக்கு கடிதம் அனுப்பியும் எதற்கும் அவர் இசைவுபடாத ஒரு நிலையே நீடித்து கொண்டு இருந்தது என்கின்ற விடயத்தில் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அரசு வேகம் கட்டியிருக்கிறது. அரசு தன்னை கைது செய்துவிடும் என்கின்ற நிலைப்பாடை தெரிந்து கொண்ட அந்த முன்னாள் அமைச்சர் தற்பொழுது எங்கு இருக்கிறார் என்கின்ற விடயம் வெளியே தெரியாமல் கமுக்கமாக அவர் மறைந்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதே வேளையில் அவர் கைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. இப்பொழுது ஊடகங்கள் இந்த விடயத்தை முதன்மைப்படுத்தி ஒரு தலைப்புச் செய்தியை வெளியிடுகிறது. ஊழல் செய்து மாட்டிக்கொண்ட அமைச்சர் இப்பொழுது தலைமறைவாக இருக்கிறார், அவர் எங்கு இருக்கிறார் என்கின்ற விடயம் தெரியவில்லை என்கின்ற கருத்துகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் இதுபோன்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த அரசியல்வாதியும் ஏறக்குறைய அதே பாணியை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். பல அரசியல்வாதிகள் மருத்துவமனையில் நெஞ்சுவலி என்று தங்களை அனுமதித்துக் கொள்வார்கள். ஆனால் இவர் தலைமறைவே ஆகியிருக்கிறார். அரசு இவரை கூடிய விரைவில் கைது செய்யும் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.